வாங்க வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க. எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வந்தா நீங்க ஏத்துக்குவீங்க? எப்படி எங்கால எப்படியா அப்படியா? நான் முறைப்படி தமிழ்நாட்டின் பாரம்பரிய வணக்கம் சொல்லியிருக்கேன். நானும் நீங்க வணக்கம் சொன்னதுக்கு மறுபடியும் வணக்கம் சொல்லிட்டேனே. தப்பா ஏதாவது பேசுனா? எங்க இருந்து வர்றீங்க? என்ன சொல்லி? எங்க இருந்து வந்தா என்ன சொல்லி பார்த்தா உனக்கு என்ன? தேவையில்லாதது. நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. முத பாக்குறோம்னா வாங்க வணக்கம்னா முடிஞ்சு போச்சு. எங்க இருந்து வர, எதுக்கு வந்த, யார இங்க பார்க்க வந்த, யார என்ன செய்ய வந்த, நீ யாரு, எதுக்கு வந்த, பஸ்ல வந்தியா, கார்ல வந்தியா, சைக்கிள்ல வந்தியா, பைக்ல வந்தியா, இல்ல அம்மா அப்பாவோட வந்தியா, இல்ல அண்ணன் தம்பியோட வந்தியா, இல்ல புருஷனோட வந்தியா, இல்ல லவரோட வந்தியா, இல்ல கள்ள புருஷனோட வந்தியா, இதெல்லாம் உனக்கு கேட்க சொன்னாங்களா? இது உனக்கு தேவையா? நான் எங்க இருந்து வந்தான்னா என்ன பண்ணிட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். கைதெடுக்கடா தம்பி. எப்படி யாராரு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்றானோ அவனுக்கு பூரா ஆளை கை கால் இழுத்துக்கிறோம். யாராரு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ற ஆளை எதிர்த்து பேசுறான்னா அவங்க அம்மா சிலுக்குடா. தேவையில்லாதது. மணிமேகலை ஒரு என்ன என் பேர் எப்படியா உனக்கு தெரியும்? சொல்லிட்டாங்களே. எப்ப சொன்னாரு? பெட்டிக்கார் சொல்லியிருக்காரு. எனக்கு பெட்டிக்கார். நீ என்ன கூட்டணியா? கூட்டணி கிடையாது. நீ இப்பதானே என்னை பாக்குற. ஆமா. முத பாக்குற வணக்கம்னு சொன்னீல. என் பேர் எப்படி தெரிஞ்சு? பெட்டிக்காரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லி? ஆனா நான் இப்பத்தே உங்களை பாக்குறேன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்களை நான் பாத்துட்டேன். அது சங்கத்துல பாத்துருப்ப. சங்கத்து பாத்திரம்குள்ள எட்டி பார்த்தேன். ஆமா. நீ நான் ஒண்ணுக்கு போகையில தண்ணி மோந்து ஊத்துனியா தானே? போகலாங்கிட்டு உனக்கு தண்ணி மோந்துட்டு வந்துட்டாலும் அப்படித்தான் இருக்கும். வேணா நீ அது எதுக்கு நீ தான் வாயை வச்சு பொழைச்சுக்குவிய? வாயை வச்சா தேவையில்லாதது. நீ தேவையில்லாம பேசுற. பொம்பளைக்கு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசியா? நீ பேசுனதுக்கு நான் தப்பா பேசுனேனா? நீ பேசுனது எது நான் தப்பா பேச விட்டானா? நான் பாட்டுக்கு தானே நிக்கிறேன். வணக்கம் சொன்னா வணக்கம் சொன்னல. வேலையை பார்த்துட்டு வந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. நான் ஒரு பொம்பளை அழகா நின்ற கூடாது. அங்க இருந்து வந்துகிட்டு இதையும் பாரு என்னை விட்டு சாமானையும் பாரு ஒத்த மணியை டிங்கி நாட்டிக்கிட்டு வந்து வசனம் பேசிடுறது. அப்படியே காதுல கழுத்துல இருக்கிறத பூரா அறுத்துட்டு போறது. மூச்சு மோர கட்டையும் பாரு. இப்படித்தான் களவாணி பயில ஊர்ல திரியிறாங்க. எவனையும் நம்புற மாதிரி இப்ப எல்லாம் இல்ல. வடநாட்டுக்காரங்க பூரா இப்படித்தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த அழகா இருக்கிறங்கிற ஆணவத்துல ஆடாத. யாரு காலையில மேக்கப் அழிச்சிட்டு பாரு காரிக்கிட்டு இதுல கட்டையில பாரு அழகா இருக்கேன் ஆணவமா. ஆனா உண்மையிலேயே ஆனா நான் அழகா இருக்கேன்னு சொன்ன ஒரு ஆள் நீதாயா? ஏன்னா மேக்கப்ல பாக்க என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கு. பண்ணி கூட பருவத்துல நல்லாதாயா இருக்கும். அப்படியா? ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. நான் தவறா பேசலையே. நானும் தப்பா பேசலையே. தேவையில்லாம பேசினே வச்சுக்கோ. போடுற ஓட்ல உன் பொட்டியை கலட்டி போடுவேன். நீ அதிகமா பேசுறேன்னா அடிக்கிற அடியில அகப்ப தெரிச்சு போகும் பாத்துக்க. சப்புன்னு அடிச்சு இருக்கிற சன் டிவில ஊரா கட்டிட்டு போயிருவேன். நான் குடுகுடுன்னு கொடுத்து உன் குடும்பத்தையே குன்ன குடிக்க அன்னகாவடி எடுக்க விட்டுருவேன். விச்சு அடிச்சு விஜய் டிவில கட்டிட்டு போயிருவேன். நான் பிரிக்க அடிச்சு பாரு 4 மொத்தம் 3 வச்சிருக்க. சரி. 3ல திசை 4 இருக்கு. ஒத்த திசைக்கு மட்டும் உன்னை அனுப்பிட்டு மிச்ச 3 திசைக்கு அத்து கோர்த்து விட்டு அனுப்பிடுவேன் பாத்துக்க. குடுக்குற ஒடுக்குல கொட்டைக்கு மேல போயிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கத்திடுவேன். குடுக்குற குடுல உங்க அப்பத்தா வீர உள்பாவாட அறந்துக்கிட்டு பரட்டுன்னு கிளியும் பாத்துக்க. என்னையே பேசுறேன்னா என்னைய மட்டும் பேசு. எங்க அப்பத்தா எதுக்கு? அப்பதான் இல்லாம உங்க அப்பா வந்தாரா? உங்க அப்பா இல்லாம நீ வந்தியா? உன்னைய பேசுறேன் உங்க குடும்பத்தை பேசுறேன்னு. குடும்பத்தை இழுத்து பேசினேன்னா நானும் பேசுற மாதிரி இருக்கும். பேச்சுன்னு வந்துருச்சுல. நீ பேசி என்கிட்ட பேசி ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க. காலையில இந்த சலங்கை உன் கையில நான் கொடுத்து விடுறேன். என்கிட்ட பேசி ஜெயிச்சிரு. அதுக்கப்புறம் என் கூட ஆடி ஜெயிச்சிட்டேனா இந்த சலங்கை உன் கையில காலையில கம்மாஞ்சூரகுடியில எல்லாரும் முன்னாடியும் கொடுத்து அனுப்புறேன். அப்படி இவ்வளவு ஆணவமா பேசி உனக்கு என்னதே தெரியுமா? கூட பிறந்ததுயா. ஒரு நிமிஷம் என்னதான் இருந்தாலும் உங்களால பப்புண்ட முடியாது. அவர் சாதாரண ஆள் நினைக்காதீங்க. வண்டியில இருந்தே விட்டுறக்கூடாதியா. உங்க முழு திறமையும் காட்டுங்க. இது என்கிட்ட எனக்கு குழி தோன்றது மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா உன் மேல இருக்க நம்பிக்கையா? நான் விட மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. நீ விட மாட்டேன்னு தெரியும். இந்த பிள்ளையை விட மாட்டேன். பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். யார வேணாலும் நம்பு, இந்த கூட்டணியை நம்பாத. அப்படியா? இங்க சொல்ற ஆளுதான். நீ அடி வாங்கல நீ மட்டும் தான் வாங்குவ. இவங்க பூரா முக்குல நிப்பாக பாத்துக்க. சரி அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்க. பேசுங்க. உண்மைதானே? உண்மைதான். உலகத்திலே சாதிக்க பிறந்தவன் ஆம்பளை வர்க்கம்ங்கிறேன். உலகத்திலே சாதிக்க பிறந்தது ஆம்பளைன்னா சாதிக்க வைக்கிறது பொம்பளை. அப்படி என்னதான் நீங்க சாதிக்க வைக்கிறீங்க? நீங்க என்னதான் அப்படி சாதிச்சு கிழிச்சு புட்டீங்க? உன்னைய மாதிரி லூசா காலத்திய கட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதே பெரிய சாதனை. உன்னைய மாதிரி மெண்டல் பையில கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆம்பளை இல்லைன்னா ஒரு குடும்பம் நடக்காது. அதான் ஒரு பொம்பளை இல்லைன்னா நீ ஆம்பளைங்கிறதே இல்லாம போயிரும். ஏன்னா ஆண் இல்லாம பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, சிவன் இன்றி சக்தி இல்ல, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. 4 ஆம்பளை சேர்ந்து ஒரு டீ கடையில நின்றுக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு சிகரெட்டை பத்த வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தான்னா ஒரு ஊர் காலியாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறியா, ஒருத்தனை நல்ல நிலைமைக்கு ஆளாக்க போறியான்னு அர்த்தம். உனே
மாதிரி 4 பொம்பளை காலையில வெளியே இருக்க போகும்போது சீமக்கருவில் தூருக்குள்ள உட்காந்துக்கிட்டு முக்காடை போட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு குடும்பம் குளுக்கோஸ் ஆக போகுது. காலையில கக்கூசு போறதையும் போய் பார்த்துட்டு வந்து அட நாசமத்து போறவனே. ஏண்டா அது 100 நாள் வேலையை சொல்லு, இல்ல துணி துவைக்கிற கம்மாக்கரையை சொல்லு, இல்ல பாத்திரம் விளக்குற இடத்த சொல்லு. அது என்னடா சீமக்கருவையில காலையில நான் பார்த்த இடத்த நான் சொல்ல முடியும். இவனை நம்பி இனிமேல் ஊருக்குள்ள அத்தா வீடியோ எடுக்கிறீங்களா? தோப்பூருக்குள்ள இவனை நம்பி யாரு காலையில கக்கா போகாதீங்க, பின்னாடி வருவான். சீமக்கர்ல தான் திருவியான். நான் நீங்க சொல்ற நியாயமான விஷயம். 4 ஆம்பளை நின்னு டீ கடையில டீயை குடிச்சிட்டு சிகரெட்டை குடிச்சா இவங்க 4 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்களா? உண்மைதான். ஓ முகரையில முள்ள விட்டு சாத்த, ஓ விளக்கெண்ணத்துல விளக்க விட்டு அடிக்க விட நான் கேக்குறேன், எந்த ஊர்லயாவது 2 பொம்பளை சேர்ந்தா குடும்பம் கெடுதுன்னு சொல்றேன். ஒத்த குடும்பத்தோட முடிஞ்சிரும். 4 ஆம்பளை சேர்ந்து ஆளுக்கு கட்டிங் போட்டானே ஊரே 2 பட்டு வெட்டு குத்தாயி, ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுற மாதிரி ஆளுக்கு ஒரு மேடையில நாடகம் வச்சுட்டு போயிருவாங்க. உங்க ஆம்பளை முகர கட்ட ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறாரா? உன் குடும்பத்தையே வாழ வைக்க முடியல, ஊர் குடும்பத்தை வாழ வைக்கிறாரா? முண்டை தண்ணியை போட்டுட்டு பொழந்துக்கிட்டு படுத்துற, பொண்டாட்டி வந்து எழுப்பி பிள்ளை பக்கம் கூப்பிட்டா போடி முண்டைன்னு வரட்டுற, நீ எல்லாம் ஊர் வாழ வைக்கிற. ஊர கடைசியில டான்ஸ் காரியை கூட்டு வந்தோன்னா பெரிய வாயாடு முண்டையை கூட்டு வந்துட்டாங்க. மொத்தத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு கேட்குறேன். பரவாயில்லரா, நான் உனக்கு முக்கியம். இப்ப தாண்டா நீ பப்புனுக்கார மாதிரியே பேசு. சபை இருந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகுண்டாங்க. நீ பொம்பளைய பூரா குறை சொல்லிட்டு இருப்ப. நான் குறை சொல்லுங்க மகாராஜான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. முகரையில முள்ள உடிச்சாத்த பேசுடா. ஒற்றுமையில் சிறந்தது ஆம்பளை வர்க்கம்ங்கிறேன். ஒற்றுமையில சிறந்தது பொம்பளை தான்ற. ஒற்றுமையில் சிறந்தது ஆம்பளை வர்க்கம் சொல்லி இந்த கம்மாசூரங்குடியில என்னால் நிரூபிக்க முடியும். ஒற்றுமையில சிறந்தது பொம்பளை தாங்கிறத நான் நிரூபிக்க முடியும். அதையும் பாப்போமா? கூட்டத்துல இப்படி வெடிக்க விடாத, எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஆமா, ஆனா ஆம்பளை பேச வெடிக்கத்தான் செய்யும். எதுக்கு? ஆமா, இது வெடிச்சா பரவாயில்ல, வேற எது வெடிச்சு தொலைஞ்சிர போறது. ஒற்றுமை சிறந்தது ஆம்பளைன்னு சொல்லி எதுக்கு சொன்னேன்? எப்படி இப்ப பாக்குறேன் எங்க ஆம்பளையினுடைய ஒற்றுமைய. சொல்லுங்க. ஆமா, ஆம்பளையால ஊரா சோற கை தட்டுங்க போச்சு கேட்கலாம். இந்த பாரு, போதும் நன்றி. நீ கவட்டை மூடி வச்சுட்டு கை தட்டு. அங்கே போ, கையை காட்டில் வேற தெரியுது. அவனுக்கு புண்ணா இருக்கும்டா. நீ ஏற்கனவே 8 லைட்டு, அதுல ஓ லைட்டு 1 லைட்டு. எப்படி எங்க ஒற்றுமையை பார்த்தீங்களா? ஆனா அத்துக்கூண்ட பார்த்து லைட்டுன்னு சொன்னவே நீதான்டா. சரி, நீங்க உங்க தாய்மார்கள் ஒற்றுமைன்னு சொன்னீங்கல்ல, உங்க ஒற்றுமையை பாப்பா. நீங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா பெண்கள் இருப்பீங்க அப்படின்னு உங்க தாய்மார்களை கை தட்ட சொல்லு. உங்க ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்பா. நம்ம இனத்தாரெல்லாம் கை தட்டுங்கதா, ஒற்றுமையை நிரூபிச்சு காட்டுங்க. சும்மா தட்டுங்க. நம்ம ஊரு, நம்ம நாடகம், நம்ம பாக்குறதுக்கு ஆத்தியா? நம்மளை காட்டில ஓட்டங்கிட்ட உனக்காவது இவங்க தான் தட்டினாங்க. அங்கிட்டு பூரா எல்லாம் அமைதியா இருந்துச்சு. எனக்கு இளவட்டத்துல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் தட்டி இருக்காங்க. ஒரு பொம்பளை இழிவா பேசுற அளவுக்கு அப்ப நம்ம இருக்கிறது. ஓ முகர லட்சணம் அப்படி. சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காகத்தான் பேசிக்கிட்டு இவன் வெடிக்க விட்டு நாசமா போயிடுச்சு. சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த போட்டியில வின் பண்ணுவோம். அப்படி கிடையாது. நாயம் எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கணும். ஏமாத்துறவை இருக்கிற வரைக்கும் ஏமாறவை இருக்கத்தான் செய்வான். உண்மைதான். அதுக்காண்டி ஏமாறவனும் தப்பு இல்ல, ஏமாத்துறவனும் தப்பு இல்ல. கண்டிப்பா. ஆனா அது சரியா ஏமாத்துறமான்னு தெரியணும். இப்ப காலையில காசு வாங்குற வரைக்கும் நம்ம ஏமாத்தணும். அப்படியா? சரி, பரவாயில்ல. அந்த இதெல்லாம் செய்ய வேணாம். முடிஞ்சிருமா? நாடகத்தை முடிச்சு நாடு செலிக்க வேணும் பாடுப்பா. அவர் அங்க பச ஸ்டார்ட் பண்ணார்ல, என்னன்னு பார்த்தேன். சரி, அடுத்த போட்டி வைப்போம். அடுத்த போட்டியில நீங்க உங்க ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாப்போம். ஆமா, இப்பனாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. போ, உங்களை நம்பித்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை ஆளுங்க விசில் அடிக்க தெரிஞ்ச ஆளு பூரா விசில் அடிக்க போ ஜோரா. ஆமா போ. நன்றி. போதும். உங்க பெண்கள் கூட்டம் விசில் அடிக்கடா. நீ எதுக்குடா கத்துறீங்க? உங்க பெண்கள் வந்து விசில் அடிக்க வேணாம். எங்க பெண்களை கொலவை, ஏன்னா பொம்பளைங்க கொலவை போட்டா தாங்க ஊர்ல மலை மாறி மும்மாரி மலையும் அந்த முளைப்பாரி தூக்கிட்டு போகையில பெண்கள் கொலவை போடுங்கதா கொலவைய. எங்க பாப்பா பருப்பு வேகல. அட இருடா, இவங்க இருடா, அமைதியாரா. ஆத்தா நீங்க போடுங்கதா. டெபாசிட் காலி. அதுல அந்த ஊடால அந்த புழு கலர் சேலை கட்டின ஒரு ஆத்தா விளக்க மாத்தாடி வாங்க போற. அது கொலவை போடுறது மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணுது. பார்த்தா நரி கத்துன மாதிரி என்னத்த சொல்ல, கால் அப்படி போயிருச்சு. கத்துற சத்தமும் கொலவை சத்தமும் ஒரே மாதிரியா? கத்துறது எப்படி வேணாலும் கத்தலாம். ஆனா கொலவை இனிமையா இருந்தாதான் அதுக்கு பேர் கொலவை. இல்லன்னா நீ கொலை பண்ற முயற்சி பண்ற. நீ ஒரு பெண்ணு தானமா? உனக்கு கொலவை ஓட தெரியுமா? எனக்கு கொலவை போட தெரியாது, விசில் அடிக்க தெரியாது. கை வேணா தட்டு வேணா ஒத்துக்குவேன். ஒரு பொம்பளை கொலவை ஓட தெரியாதா? நீ வேணா, உனக்கு வேணா நாக்கு போட தெரியுமாடா? நான் சத்தம் நாக்கு போட தெரியாதா? வேற வேலை ஏதோ பார்க்க சொல்ற மாதிரி. கொலவை எதுல போடுவாங்க? நாக்க சொல்லட்டினா தானே கொலவை வரும். ஆமா, நாக்கால போடுவாங்க. வாய்க்குள்ள நாக்கு போடுவே போட மாட்டியா? வாய்க்குள்ள நாக்க போடணும். எங்க போடு பாப்போம். ஆனா ஏன் கொலவை இல்ல இங்க? நான் பழக்கம் இல்ல, ஆம்பளை போட வச்சு தான் பழக்கம். போடு பாப்போம். வா, மதுரைக்கு ரூம் எடுப்போம். நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன்.
கொள்ள பேர் ரூம் எடுத்து குழவை போட்டேன் பூரா டீ கடையில உட்காந்துருக்காண்டா. நீ எம்மாத்திரம் அம்மா கொடுக்கு. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். புடி வச்சாரு. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, இவ ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, காதோரம் கொண்டக்காரி, காதோரம் கொண்டக்காரி, மணிமேகலை கையால புல கெட்டிக்காரி. வாய பார்த்தா பண்ணி சூத்து மாதிரி இருக்கு. நான் கேக்குறேன், பண்ணி சுத்த நீ எப்படா பார்த்த? அதையும் விட்டு வைக்கலையாடா சண்டாளா? அடி வந்தாலும் வாடி கொண்டாடு போடி முக்கொண்டு போய் எழறாடி. முதல்ல ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அடி வந்தாலும் வாடி மதுரை நம்புதாடி. மேடம் தயவு செய்து நீங்க மட்டும் ஆடுங்க மேடம், குடும்பத்தோட ஆடாம ஊராவட்டு பிள்ளைய கொண்டு விடாதீங்க. எனக்கு அலர்ஜி பார்த்தாலே பயமா இருக்கு. அதுக்கு மீறி ஆட்டணும்னா மார்கழி முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப நான் ஆடுறப்ப உங்களுக்கு குடும்பமே ஆடுதா? பயமா இருக்கு மேடம். மாலை தானே போட்டிருக்க? ஆமா. அது சரி, மலை ஏறினியா? மலை ஏறல, இந்த மாதிரி தான் போகணும். மசத்துல கூட நீ ஏற மாட்டேன். இந்த மலையை பார்க்காம அங்க மயிரிலையா மலை ஏறுவேன்? ஆடுற கடைசியில ரவுடி முடியாத இருப்பவள். அடி வந்தாலும் வாடி மதுரை நம்புதாண்டி. தொங்குது அதுக்குள்ள. ஓஞ்சாமா தாண்டா தொங்குது இவ்வளவு நேரம். அடிச்சிங்காரி சரக்கி நல்ல சரக்கி காட்டு ரோசா, காட்டு ரோசா, வாடி புள்ள காட்டு ரோசா, காட்டு ரோசா, வாடி புள்ள காட்டு ரோசா. சோழி முடிஞ்சு. ஏய் தூக்கி விடியா. ஏய் கையை முடிச்சியா. ஏய் கையை முடிச்சியா. ஏய் எங்கடா வர? டேய் எங்கடா வர? அண்ணே அந்த மைக்க மாட்டிட்டு நீ வானே பப்புனு வேஷம் போடுங்க கொஞ்ச நேரம். இல்லையா?